வழிகாட்டி என்பவர் எவ்வழியில் செல்ல வேண்டும் என்று சொல்பவர் மட்டுமே. ஆனால் பயணம் நம்முடையது. அந்த வழியை எப்படி அடைய வேண்டும், அடைந்த பின்னர் அவ்வழியில் மேலும் எப்படி பயணத்தை தொடர வேண்டும் என்பதையெல்லாம் வழிகாட்டியின் கையில் இல்லை. சில சமயம் இதுதான் வழி என்று சொல்வது கூட அவர்கள் வேலை அல்ல. வழி இருக்கிறது என்பதை மட்டுமே சொல்வார். செயலில் ஈடுபடுவது என்பது வழியை நாடுபவரின் விருப்பம். கற்கால மனிதர்கள் இயற்கையாக விளைந்த பழங்கள், காய்களை உண்டு மகிழ்ந்த பின்னர் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக கொன்று வீழ்த்திய மிருகங்களை உண்ணத் தொடங்கினர். ஆரம்பத்தில் உயிர் பிழைப்பதற்காக மட்டுமே கொன்று கொண்டிருந்தவர்கள் நாளடைவில் உணவுக்காகவும் கொல்லத் தொடங்கினர். எளிமையாக கிடைத்த காய்கனிகளை விடுத்து மாமிச வேட்டையில் தங்கள் வாழ்வின் பெரும் பகுதியை கழிக்கத் தொடங்கினர். வேட்டைகள் அதிகரிக்க அவ்விடம் விட்டு மிருகங்கள் வேறு இடத்திற்கு நகர்ந்தது. எனவே வேட்டைக்கு வெகு தூரம் செல்ல வேண்டிய நிலையும் உருவாயிற்று. தொலைதூரம் சென்று வேட்டையாடி மீண்டும் தங்கள் கூட்டம் இருக்கும் இடத்திற்கு திரும்பி வருவது அத்தனை இலகுவாக இல்லை. எனவே தனது கூட்டத்துடன் இடம்பெயர்தல் என்று முடிவாயிற்று. நகர்ந்தார்கள். புதிய சூழல், புதிய ஆபத்துக்கள், புதிய தற்காப்பு முறைகள் உருவாக்கப்பட்டது. புதிய பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த பயிற்சிக்கு ஏற்றவாறு உணவு பழக்கமும் மாறிற்று. காய்கனிகளானாலும் மாமிசமானாலும் நெருப்பினில் சுட்டு உண்ணும் பழக்கம் உருவாயிற்று. மழைக்காலங்களில் பெரிதும் பயணிக்க முடியாத காரணத்தினாலே மரங்களிலிருந்து குகைகளுக்கு இடம்பெயர்ந்தனர். அதிகம் வேட்டையாட இயலாததால் தங்குமிடத்தில் அருகில் கிடைக்கும் காய்கனிகளை உண்டு பொழுதை போக்கினர். அதே நேரம் தின்று போட்ட மீதத்திலிருந்து புதுச்செடிகள் முளைப்பதையும் கண்டறிந்தனர். வானிலிருந்து பெய்யும் மழையே அதற்கு காரணம் என்று உணர்ந்தனர். நீரின் அருமையை உணர்ந்தவர்கள் நீர்நிலைகளை நோக்கி நகரத் தொடங்கினர். வழியெங்கும் வேட்டையும் நெருப்பில் சுடும் சமையலும் தேவைப்பட்ட போது மட்டும் நடத்தப்பட்டது. பயணம் என்பது இயல்பாயிற்று. அனுதினமும் காணும் புது புது காட்சிகள் மனதிற்கு பேரின்பத்தை கொடுத்தது. சிலருக்கு நீரின் தேடலை விட அந்த பயணமே பெரும் சுகமாயிற்று. எனவே தேடிய நீர்நிலையை கண்ட பிறகும் சிலர் பயணத்தை தொடர்ந்தனர். வழியில் மேலும் பல விதமான நீர்நிலைகளை கண்டனர். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வித்தையை பயின்றனர். பயணத்தின் விளைவாக குறிஞ்சி விட்டு முல்லை தாண்டி மருதம் அடைந்தனர். வழியெங்கும் இருந்த நீர்நிலைகளில் செய்யப்பட்ட ஒவ்வொரு பரிசோதனையையும் அதன் விளைவுகளையும் மனதில் ஆழமாக பதித்தனர். நெருப்பின் வெப்பத்தை நீர் எப்படி உள்வாங்கி தனது குளுமையை விடுத்து வெப்பம் கொள்கிறது என்பதை கற்று காய்கனிகளையும் மாமிசங்களையும் வேக வைக்கும் முறையை பயின்றனர். குடில்கள் அமைக்க பயின்றனர். நிலத்தின் மண்ணையும் நீரையும் ஒன்றிணைக்க மண் இறுகுகிறது என்பதை உணர்ந்து அடுப்பு, பானை, சுவர், திண்ணை என்று தன் கற்பனைக்கு ஏற்ப விதவிதமான வடிவங்களை செய்தனர். பயணத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் ஓரிடத்தில் தங்காமல் மேலும் பயணித்து பலவிதமான பொருட்களை திரும்ப கொண்டு வந்தனர். கடலின் அறிமுகம் பெற்று மீன்கள் பிடிக்க கற்று அதையும் நெருப்பில் சுட்டு உண்டு புது ருசிகள் பயின்றனர். இப்படி ஒரு கூட்டம் முன்னேறிக் கொண்டிருக்க காடுகளிலும் மலைகளிலும் தங்கியபடியே இருக்கும் கூட்டங்களும் இருந்தன. பயணத்தில் லயித்தவர்கள் மீண்டும் காடுகளுக்கும் மலைகளுக்கும் சென்று அவர்களுக்கு தகவல் சொல்ல, பயணிக்க விருப்பமுள்ளவர்கள் இடம்பெயர்ந்தனர். இருப்பது போதும் என்ற நினைப்பை கொண்டவர்கள் அங்கேயே தங்கினர். அனுபவம் உள்ளவர் வழிகாட்ட இடம்பெயர்தல் எளிமையாயிற்று. வழிகளும் வழிமுறைகளும் பரிமாறப்பட பயணம் மேலும் சிறக்கத் தொடங்கியது. இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படை இயற்கையாகவே அமைந்த உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசையும் தேவைக்கு ஏற்ப உழைக்கும் மனமும் தான். தேவை என்பது எப்போதும் இருக்கும். ஆனால்
உழைக்கும் குணம் இல்லையேல் வெறும் கனவுகள் மட்டுமே மிஞ்சும். நீரை தேடி உழைத்தனர், நீரும் நெருப்பும் இணைய உழைத்தனர். நீரும் நிலமும் இணைய உழைத்தனர். நீரும் காற்றும் இணைய கடலோடி உழைத்தனர். இயற்கை கொடுத்த உலோகங்களை உருக்கி உழைத்தனர். பல வடிவங்களை உருவாக்கி அதற்கு உயிர் கொடுத்து மனித வேலைகளை எளிமையாக்க உழைத்தனர். உழைக்கும் மனம் மட்டுமே இல்லாது போயிருந்தால் இன்றும் காடுகளில் காய்கனியும் வேட்டை மிருகமும் என்ற வாழ்க்கையே தொடர்ந்திருக்கும். மிருக குணம் என்பது மாறாது போயிருக்கும். தேவை எதுவாயினும் வன்முறை ஒன்றே வழி என்று வாழ்ந்திருப்போம். நாகரிகம், கலாச்சாரம், முன்னேற்றம் இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படை தேவைக்கு ஏற்ப உழைக்கும் குணமே ஆகும். இவனென்ன அவனென்ன எவனென்ன சொன்னாலும் வேண்டுமென்ற ஆசையோடு உழைக்கும் குணம் இணைய தேவையென்ற கனவோடு உழைக்கும் பலம் சேர முயற்சித்து வெற்றியை அடைவதொன்றே நியதி. வள்ளுவன் வாக்கு. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. விளக்கம். உழவின் வருத்தத்தை கண்டு பிற தொழில்களை செய்ய தெரிந்தாலும் முடிவில் ஏருடையவரையே உலகம் உணவுக்கு எதிர்பார்த்தல் ஆதலால் உழவு தொழிலே சிறந்தது.